டேய் இந்த மேக் மினி இப்போதைக்கு உன்கிட்ட குடுத்துடுறேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திரும்ப வேணும் சரியா? இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எடிட்டர்ஸ் புடிச்சுட்டேன். சரி விடு எனக்காச்சும் யூஸ் ஆகுதான்ட்டு பார்ப்போம். இது மேக் மினி M2 ஆச்சே. இவன் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப கேட்க போறான். பேசாம இப்போதைக்கு இந்த டிவைஸ வேற எவனுக்குனா 50,000க்கு செல் பண்ணிட்டு, அடுத்த வருஷம் ஆப்பிள் M4 ரிலீஸ் பண்றப்போ இந்த M2 மாடலோட பிரைஸ் குறைஞ்சிடும். நான் திருப்பியும் யார்ட்ட இப்ப விக்க போறேனோ, அவன்ட்ட இருந்தே 30,000க்கு வாங்கிக்கிட்டா எனக்கு 20,000 லாபமாச்சே. ஹாய்டா, போன வருஷம் உன்கிட்ட ஒரு மேக் குடுத்தேன்ல, அத இன்னும் வச்சிருக்கியா? இத நீ என்கிட்ட குடுக்குறப்பவே இதோட விலை எனக்கு குறையும்ன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு, இத நான் இன்னொருத்தங்கிட்ட அப்ப இருந்த விலைக்கு வித்துட்டேன். 1 வருஷம் கழிச்சு நீ கேட்பேன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால நீ கேட்கிறப்போ அவன்கிட்ட போயிட்டு கம்மியான விலைய குடுத்து நான் திரும்பவும் இத வாங்கிக்கிட்டேன். அதாவது என் மேக்க நீ என்ட்ட இருந்தே வாங்கி வச்சுக்கிட்ட. நான் திருப்பி உன்கிட்ட நான் குடுத்த மேக்க கேட்டப்போ, நீ யார்ட்ட அதிகமான விலைக்கு வித்தியோ, அவன்ட்ட இருந்தே நீ கம்மியான விலைக்கு இந்த மேக்க வாங்கிக்கிட்ட. ஷார்ட் செல்லிங்கோட கான்செப்ட் தான், வேற என்ன? நீ ஒரு ஸ்டாக்கோட ஷேரை பாரோ பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்றப்போ கம்மி விலைக்கு விற்க முடியுதுன்னா அப்போ அதுல இருந்து உன்னால ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுவே நான் விற்கிற பிரைஸை விட அதிகமான விலைக்கு போயிடுச்சுன்னா அப்போ லாஸ் ஆயிடும். மறக்காம இப்போவே அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணிக்கோங்க.